கோயில் என்று சொன்னால் 3 வகையான கோயில்கள் உண்டு. ஒன்று நாம் குடியிருந்த கோயில், இரண்டாவது நடமாடும் கோயில், மூன்றாவது படம் ஆடும் கோயில். இந்த 3 கோயில்களை பற்றித்தான் இன்றைக்கு இங்கே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 3 கோயில்களினுடைய தரிசனத்தின் வாயிலாக நாம் உள்ளத்திலே எப்படி பெருங்கோயிலை அமைக்க முடியும் என்பதை பற்றித்தான் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் உங்களோடு என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கோயில் நாம் குடியிருந்த கோயில். அந்த கோயில் என்பது தாயினுடைய கருவறை. இந்த மண்ணுலகிலே நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் 2 திங்கள் தன்னுடைய வயிற்றிலே சுமந்து பெற்ற தாய்தான் நமக்கு முதல் தெய்வம். அந்த தெய்வத்திற்கு பிறகுதான் மற்றைய தெய்வங்கள் என்பது நமக்கு அடையாளம் காட்டப்படுகிறது. அவள் அந்த 10 மாதங்கள் தனக்கு பிடித்தமான உணவுகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு குழந்தைக்கு வயிற்றிலே எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தனக்கு பிடித்த உணவுப் பொருட்களை எல்லாம் தவிர்த்து விட்டு இந்த மண் உலகிற்கு நம் குழந்தை எப்பொழுது வரப்போகிறது என்ற ஒரு பேராவலுடன் அந்த 10 மாதம் அவள் இருப்பதுதான் மிகப்பெரிய தவம். காடுகளில் சென்று முனிவர்கள் இயற்றுகின்ற தவத்தை விட ஒரு பெண்ணானவள் தன் வயிற்றிலே 10 மாதம் அந்த குழந்தையை சுமந்திருக்கின்ற காலம் என்பது பின்னால் இந்த மண்ணுலகிற்கு வரக்கூடிய அந்த குழந்தைக்கான தவத்தை முதலில் தாய் இயற்றுகிறார். நம்முடைய பாடல்களில் கூட தாயின் மேன்மையை சொல்லி இருக்கிறார்கள். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. முதல் வரி தாயில் சிறந்த கோவில். இப்ப நாம் காணுகின்ற கோயில் அல்ல, நம்முடைய தாயாலும் தந்தையாலும் அடையாளம் காட்டப்பட்ட தெய்வங்களே தவிர நமக்கு முதன்மையான தெய்வம் எதுவென்றால் தாய்தான். அந்த தாயை எவன் புறந்தள்ளி விட்டு இந்த உலகிலே பெரும் செல்வந்தனாக வாழ்ந்தாலும் கூட அவன் 7 பிறவிகள் நரகத்தில் சென்று அடையக்கூடிய அளவுக்கு அவன் வாழ்க்கை அமையும். சில நேரங்களில் நாம் காணலாம், தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு விட்டு வருவான். தன்னுடைய மனைவியும் ஒரு பெண் தான். அந்த பெண்ணிற்கும் ஒரு காலத்திலே வயதாகின்ற அந்த காலத்திலே அவளும் அந்த முதியோர் இல்லத்துக்கு செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையை அவளுடைய பிள்ளையும் ஏற்படுத்துவான். முதலில் நாம் போற்றப்பட வேண்டியது படமாடும் கோயிலையும் நடமாடும் கோயிலையும் அல்ல, நாம் 10 மாதம் குடியிருந்த கோயில்தான் முதன்மையான கோயில் என்பதை நாம் அடிப்படையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு தாயை மதிக்கின்ற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று யோசித்து பார்த்தால் வெறும் சொற்பம்தான். தகாத வார்த்தைகளால் தன் தாயை பேசுகின்ற பிள்ளைகளை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அவர் நினைத்திருந்தால் கருவிலேயே உன்னை கருவறுத்திருப்பாள். ஆனால் தான் ஒரு தாய்மை என்ற பட்டத்தை பெற வேண்டும் என்பதற்காக, இந்த சமூகம் மலடி என்ற சொல்லை சொல்லக்கூடாது என்பதற்காக ஒரு பிள்ளையை பெற்று தாய்மை அடைகிறார். தாய்மை என்பது அவ்வளவு எளிதிலே எல்லா பெண்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடையாது. ஒரு தாய்மை அடைவது என்பது ஏதோ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்க்கின்ற சேர்க்கையின் விளைவாக ஒரு பெண் ஈன்றெடுக்கிறாள் என்பதல்ல. இறைவனுடைய திருவருட்கருணையினால் எந்த உயிரானது எங்கே பிறக்க வேண்டும், எந்த தாயின் வயிற்றிலே அது கருத்தரிக்க வேண்டும்
என்ற ஒரு நிலைப்பாடை இறைவன் எடுத்த பிறகுதான் நமக்கு பிறவி என்பதை இந்த மண் உலகிலே கொடுக்கிறார். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. அந்த குழந்தை வளர்ந்து பள்ளி பருவம் செல்கின்ற வரை ஒரு தாயினுடைய அரவணைப்பு, சிறகுகளில் எப்படி ஒரு பெட்டை கோழி தன் குஞ்சுகளை பருந்து தூக்கி விடாமல் எப்படி பாதுகாக்கிறதோ அப்படி அந்த குழந்தைக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுமையும் அந்த தாய் கொடுக்கிறாள். பிற்காலத்திலே தன்னுடைய மகனுக்கு ஒரு மனைவி வருகின்ற பொழுது இந்த தாய் சில நேரங்களில் விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தன் மகனிடம் முழு உரிமையும் ஒரு தாய்க்கு இருக்கிறது. இருந்தாலும் என்றைக்கு அவன் இன்னொரு பெண்ணிற்கு கணவனாக மாறுகிறானோ அப்பொழுதிலிருந்தே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சந்நியாசம் என்ற நிலைக்கு வரணும். வந்தால்தான் அந்த குடும்பம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒரு சுமூகமான குடும்பமாக இருக்கும். நான் பெரியவளா நீ பெரியவளா என்ற ஒரு போட்டி குடும்பத்திற்குள் ஏற்படுமானால் அந்த ஆணிற்கு மன நிம்மதி என்பது போய்விடும். தாய் பக்கம் நிற்பதா மனைவி பக்கம் நிற்பதா என்ற நிலையிலேயே அவன் வாழ்க்கை என்பது ஓடிவிடும். தாயானவன் என்றைக்கு இருந்தாலும் அவன் என் பிள்ளைதான் என்ற உணர்வு தாய்க்கு வரணும். அவனுக்கு ஒரு திருமணத்தை செய்து விட்ட பிறகு அப்பொழுதும் முழு உரிமையும் நாம் எடுத்துக்கொண்டு நான் சொல்கின்றபடிதான் என் பிள்ளை கேட்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு போனால் அங்கே மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஈகோ பிரச்சனை வந்துடும். அந்த ஈகோ பிரச்சனை வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா விட்டு கொடுத்தல். நம்மளையே அந்த விட்டு கொடுத்தல் என்ற ஒரு மனப்பான்மை இல்லாத காரணத்தினால்தான் ஒவ்வொரு 4 சுவற்றுக்குள்ளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. அந்த பையன் பொருளை ஈட்டுவதா இல்லை இவர்களுடைய பிரச்சனையை பார்ப்பதா? அவனுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். திரிசங்கு சொல்லும், ஒரு பக்கத்திலே மனைவியை விட்டு கொடுக்க முடியாது, ஒரு பக்கத்திலே தாயையும் விட்டு கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையை ஒரு மாமியாராக இருக்கின்ற பெண்ணும் சரி, மருமகளாக இருக்கின்ற பெண்ணும் சரி, ஒரு ஆணை கசைக்கு பிழிந்து விடக்கூடாது. அப்படி இருந்தால்தான் அந்த குடும்பம் என்பது நல்ல முறையில் அமைதியான ஒரு முறையிலே மற்ற சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக உயர்த்தப்பட்ட குடும்பமாக இருக்கும். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். தாய்க்கு எப்பவுமே தன் மகன் விஷயத்துல மட்டும் தன்னலம் என்பது இருக்காது. விட்டு கொடுக்கின்ற அந்த மனப்பான்மை என்பது தன் மகனுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கின்ற ஒரு எண்ணம் தாய்க்கு எப்பொழுதுமே இருக்கும். அதனால்தான் எழுதிய கவிஞர் கூட தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாந்தரும் தெய்வம். அடுத்த வரையில சொல்றாரு, இந்த உலகத்துல பல உயிர்களை தன் உயிர்களாக கருதணும். எனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு நான் எவ்வளவு வலியோடு இருக்கிறேனோ அப்படிதான் அடுத்தவருக்கு வருகின்ற துன்பமும் அந்த வலியோடு இருக்கும் என்பதை நாம் உணரணும். எனக்கு வந்தால் மட்டும் அது துன்பம், அடுத்தவருக்கு வந்தால் அது துன்பம் இல்லை என்ற ஒரு மனப்போக்கில் இருந்து நாம் மாறுபட வேண்டும். காடுகளில் வாழ்ந்த சமூகமாக இனக்குழுவாக இருந்த நாம் மருத நிலத்திலே நதிக்கரையோரங்களில் வந்து நாம் ஒரு குழுவாக அமைந்துதான் வேளாண்மை தொழில் செய்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சமூகமாக நாம் மாறி இருக்கிறோம். நாகரிகத்தின் வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். ஆனால் நாகரிகத்தின் வளர்ச்சியை பெற்ற நாம் முழு அறிவு பெற்ற மனிதர்களாக இருக்கிறோமா என்று எண்ணி பார்த்தால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சுயநலம் தான் சார்ந்திருக்கிறதே ஒழிய பொது நலம் சார்ந்த எண்ணங்கள் இன்றைக்கு மழுங்கி போய்விட்டன. காரணம், ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனை இருக்கலாம்,
பொருளாதாரம் என்பதுதான் இன்றைக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. விஞ்ஞானம் என்பது வளர வளர மனிதர்களுக்கு தேவைகள் பெருகிக் கொண்டே போகிறது. அம்மிக்கல் இருந்த இடத்தை இன்றைக்கு மிக்சி இடம் பிடித்துக் கொண்டது. ஆட்டுக்கல் இருந்த இடத்தை இன்றைக்கு கிரைண்டர் இடம் பிடித்துக் கொண்டது. இப்படியாக விஞ்ஞானம் என்பது மனித உழைப்பை முற்றிலுமாக நிறுத்திவிட்டது. இந்த நிறுத்திவிட்ட காரணத்தினால் மனிதர்களுக்கு நோய் பெருகிவிட்டது. அன்றைய காலகட்டத்திலே சாதாரணமாக ஒரு பெண் 10 to 11 குழந்தைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உடல் நலம் சார்ந்தவளாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு ஒரு குழந்தை பெறுவதே அது ஒரு மிகப்பெரிய வேலை என்பது படி 3ஆம் மாதத்திலிருந்து அட்டை போட்டு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவருக்கு பணம் கொடுத்து கடைசியாக அந்த குழந்தை பெறுகின்ற பொழுது சிசேரியன். அன்றைக்கு எந்த பெண் சிசேரியன் இருந்தது? 11 குழந்தை பெற்ற பெண் காலையிலே எழுந்து நடவு செல்வதற்காக வயலுக்கு செல்வார். மதியம் வயிற்று வலி வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய மாமர தோப்பிலே துணிகளால் சூழப்பட்டு குழந்தை பெற்று விடுவார். குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டிற்கு செல்வார். அப்படி இருந்த இந்த தமிழ் சமூகம் இன்றைக்கு என்னவானது? 11 பிள்ளை போனது. இப்ப வீட்டிற்கு ஒரு பிள்ளை. முதலிலே 2 பிள்ளைகள் இருந்தது, இன்றைக்கு ஒரு பிள்ளையாக மாறிவிட்டது. இதை நீங்க பின்னோக்கி பார்ப்போமானால் அந்த ஒரு பிள்ளைக்கு அண்ணன் தம்பி உறவு என்பது இருக்காது. சித்தப்பா பெரியப்பா என்ற உறவு இருக்காது. தாய் மாமன் என்ற உறவு இருக்காது. காரணம், இன்றைக்கு சுருங்கி போனது உலகம். ஒரு குழந்தையை பெற்று அதை படிக்க வைப்பதற்குள் போதும் போதும் என்றாகி விடுகிறது என்ற நிலையிலே நாளை அந்த குழந்தைக்கென்று எந்த உறவு இருக்க போகிறது? இன்றைக்கு பார்த்தீர்களே, ஆனால் செய்தித்தாளை பார்த்தீங்கன்னா நிறைய தற்கொலைகள் உருவாவதற்கு எது காரணம்? மன அழுத்தம் ஒரு புறத்திலே, இன்னொரு புறத்திலே பொருளாதார பிரச்சனைகள். அன்றைக்கு ஒரு குடும்பம் என்று சொன்னால் டெல்லியிலே தாத்தா பாட்டி இருப்பார்கள், சித்தப்பா பெரியப்பா எல்லாம் ஒரே கூட்டு குடும்பமாக இருந்தார்கள். அப்படி இருக்கின்ற காலத்திலே ஒரு ஆணோ பெண்ணோ எங்காவது ஒரு தவறு நேரிட்டால் அது உடனடியாக தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் வந்து செய்தி சேரும். வீட்டிற்கு வருகின்ற பொழுதே அவர்கள் அழைத்து, நம்முடைய குடும்பத்தினுடைய பாரம்பரிய பெருமை என்று ஒன்று இருக்கிறது, அதை தயவு செய்து நீங்கள் குலைத்து விடாதீர்கள். இந்த விஷயம் மட்டும் உங்கள் தகப்பனுக்கு தெரிந்தால் உங்கள் நிலைமை மோசமாகிவிடும். அப்படி குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்ல அன்றைக்கு தாத்தாவும் பாட்டியும் இருந்தார்கள். இன்றைக்கு தாத்தாவும் பாட்டியும் எங்கிருக்கிறார்கள் என்றே தெரியாத நிலையிலே இருக்கிறார். நாம் நினைக்கின்றோம் ஒரு பிள்ளையை பெற்று அதை மிகப்பெரிய வேலையிலே சேர்த்து நல்ல சம்பாத்தியம் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் உறவுகளுக்கு நீ எத்தனை கோடி சம்பாதித்தாலும் ஒரு குவளை தண்ணீர் எடுத்து கொடுக்க கூட ஒரு ஆள் தேவை என்பதை புரிந்து கொள்ளும். அப்படி தண்ணீர் கொடுப்பதற்கு நமக்கு உறவுகள் வேண்டும். உறவுகள் இல்லாமல் இந்த மண்ணிலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது பயனற்ற ஒரு வாழ்க்கை. நீ எத்தனை கோடிகளை சேமித்து வைத்திருந்தாலும் ஒரு குவளை காப்பியை 500 ரூபாய் நோட்டு கொண்டு வந்து கொடுக்காது. அந்த 500 ரூபாய் உயிரற்ற அந்த சடப்பொருளிடம் போய் எனக்கு ஒரு குவளை காப்பியை கொண்டு வந்து கொடு என்று சொன்னால் அதற்கு கொடுக்க தெரியாது. ஆனால் யாருக்கு கொடுக்க தெரியும்? நாம் கட்டி கொண்ட மனைவி, நம்மை பெற்ற தாய், நம்முடைய பாட்டி, நம்முடைய தாத்தா, இப்படியான உறவுகள் மாத்திரம்தான் நமக்கு உரிமையோடு வந்து உதவி செய்வார்களே ஒழிய வேறு எதுவும் நமக்கு பயன்படாது. செல்வம் தேவைதான். இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளையும் நாம் நகர்த்த வேண்டும் என்றால் விடிந்ததிலிருந்து பொழுது சாயும் வரை பணம் இல்லாமல் இந்த உலகிலே நாம் வாழ முடியாது. ஆனால் அந்த பணம் தானே வாழ்க்கை என்று வாழ்ந்திருந்தாலும் திரும்பி பார்த்தால் உங்களை ஆதரிக்க ஒரு நபரும் இருக்க மாட்டார். எந்த பணத்தாலும் எதையும் செய்து விட முடியாது. இன்றைய உலகம் என்பது ஒவ்வொரு நொடியும்
பணம் என்கிற ஒரு மாய பிசாசை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறான். சேர்த்த பணத்தை பிற்காலத்திலே மருத்துவமனைக்கு செலவிட்டே அந்த செல்வத்தை அழித்து விடுகிறார். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இன்றைக்கு இல்லை. நாம் உண்ணுகின்ற உணவில் இருந்து, நாம் வாழ்கின்ற இந்த சூழல், நாம் சுவாசிக்கின்ற காற்று, இவை எல்லாமே நம்முடைய ஆயுளை அதிகரிக்குமா என்றால் ஆயுளை குறைத்து. அன்றைய காலகட்டத்தில் காலையில் எழுந்தவுடன் நீராகாரத்தை உண்டார்கள். நீராகாரத்தை உண்டு வயலிலே இருக்கக்கூடிய கீரையை பறித்து பருப்போடு சேர்த்து குழம்பு வைத்து சாப்பிட்டார்கள். அன்றைக்கு யாரும் போய் சந்தையில காய்கறி வாங்கினதா ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் கிடையாது. அன்றைக்கு எந்த காய்கறிகளிலும் மருந்து தெளிப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு எல்லா காய்கறிகளும் மருந்தாகிவிட்டது. அன்றைக்கு பூச்சி அடித்த காய் தான் நல்ல காய். இன்றைக்கு எந்த காயிலும் பூச்சி அடிக்கவில்லை என்றால் அது மருந்து தெளித்திருக்கிறார்கள் என்று. நாம் இன்னைக்கு பூச்சி அடிச்ச காயை தூக்கி போட்டோம். அந்த பூச்சி அடிச்ச காயில பாதி அதை அறுத்தெறிந்து விட்டு நல்ல காயை உண்ணலாம். அதுதான் நம் உடலுக்கு ஆரோக்கியமானது. அன்றைக்கு 100 ஆண்டு காலம் மனிதர்கள் வாழ்ந்தார்கள். 100 ஆண்டு காலம் வாழ்ந்த காலத்திலே எத்தனை மருத்துவமனைகள் இருந்தன. இன்றைக்கு திரும்பிய திசையெல்லாம் மருத்துவமனைகள். ஒருவன் சம்பாதிக்கின்ற பணத்தில் 60% மருத்துவமனைக்கு செலவழிக்கிறான். காரணம், அடிப்படையிலே ஆரோக்கியமான உணவு நமக்கு இல்லை. இந்த ஆரோக்கியமான உணவில்லாத சூழலில் மனிதனுடைய ஆயுள் என்பது 40 அளவிற்கு இன்றைக்கு இறங்கிவிட்டது. இன்றைக்கு இளைஞர்களிடம் இருக்கின்ற போதை பழக்கம், இந்த போதை பழக்கத்தினால் தான் தன்னுடைய உடல் வலிமையை இழந்து, இதைவிட கொடுமை என்னவென்றால் தந்தை மகனுக்கு கொல்லி வைக்கிற காலம் இன்றைக்கு நெருங்கிவிட்டது. ஒரு புறத்திலே தந்தைக்கு தான் மகன் கொல்லி வைக்க வேண்டும் என்பது நம்ம பாரம்பரிய வரன்முறை. ஆனால் காலம் என்னவாகிவிட்டது? தாத்தா தன்னுடைய பேரனுக்கு கொல்லி வைக்கிறார். முன்னால் வருகின்ற போது தாத்தா அழுது கொண்டு வருகிறார். இது நான் கண்ணால் கண்ட காட்சி. என் மகன் எனக்கு கொல்லி வைப்பான் என்று பார்த்தேன். அந்த மகனுக்கும் நான் தான் கொல்லி வைத்தேன். சரி, பேரனாவது எனக்கு கொல்லி வைப்பான் என்று பார்த்தேன். அந்த பேரனுக்கும் நான் கொல்லி வைக்கின்ற அளவுக்கு என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டாயா இறைவா என்று ஒரு தாத்தா கதறுகின்ற சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ இந்த மண்ணிலே நாம் வாழ்கிறோம், வாழ்ந்து விட்டு மறைகிறோம் என்பது அல்ல. ஒரு தனி மனிதன் தோப்பாக முடியாது. ஒரு சமூகம், தமிழ் சமூகம் என்று சொன்னால் அவர்களுக்கான ஒரு வாழ்வியல் முறை என்று ஒன்று இருந்தது. அந்த வாழ்வியல் முறை என்பது மேற்கத்திய நாடுகளால் இன்றைக்கு சிதறுண்டு போய் கிடக்கிறது. அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது உணவு முறை பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே இன்றைக்கு சீர்கட்டு போன நிலையிலே நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற பெரியவர்கள் ஒரு 5 நிமிடம், ஒவ்வொருவரும் இன்று இரவு உறங்கும் போது ஒரு 5 நிமிடம் சிந்தித்து பாருங்கள். இன்றைய உலகத்தினுடைய போக்கு என்னவாக இருக்கிறது? நமக்கு பின்னால் வருகின்ற இந்த இளைஞர்களுக்கும் சமூகத்திற்கும் நாம் என்ன கொடுத்து விட்டு போக போகிறோம்? எல்லோரும் ஒரு நாள் செல்லத்தான் போகிறோம். ஆனால் சீரழிந்து போன சமுதாயத்தை விட்டுவிட்டு அல்லவா போக போகிறோம். இது ஏதோ ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமை, ஒரு அமைப்பு செய்ய வேண்டிய கடமை என்று நாம் புறந்தள்ளி விடலானால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் சேர்ந்ததுதான் இந்த சமூகம் என்பது. சமூகம் அழிந்து போனால் நாடு அழிந்து போகும். எப்பொழுது பண்பாடும் கலாச்சாரமும் நம்மை விட்டு விலகுகிறதோ அப்பொழுதே நாம் நம்முடைய சுயத்தை இழக்கிறோம். இன்று குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறார்கள். என்னவே தமிழிலே எவ்வளவு அழகான பெயர்களை நம் முன்னோர்கள் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். எல்லா பெயர்களும் இன்றைக்கு வடமொழி பெயராக மாறிவிட்டது. நாளை வருங்காலத்திலே நாம் தமிழர் என்பதற்கு அடையாளமாக இருப்பது நமக்கு சூட்டப்படுகின்ற பெயர்கள் தான். அந்த பெயர்கள் அழிந்து போய்விட்டால் வடநாட்டவனுக்கும் நமக்கும் வேறுபாடு இல்லாமல் போய்விடும். வடநாட்டிலே வைக்கின்ற பேரும் நம்முடைய பேரும் ஒன்றாக இருந்தால் ஆரம்ப காலத்திலிருந்து மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து விந்திய மலைப்பகுதிக்கு இந்த பக்கம் இருப்பவர்கள் தனித்தன்மை மிக்கவர்கள்.
வடபுலம் வரை சென்று வென்ற மன்னன் ராஜேந்திர சோழன். கங்கையிலிருந்து நீர் எடுத்து கொண்டு வந்து இங்கு கங்கை கொண்ட சோழபுரத்தை அமைத்தான். அப்படிப்பட்ட வீரம் செறிந்த ஒரு மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். ராஜராஜன் என்ற ஒரு மாமன்னன் வாழ்ந்த பூமியில் அவர்கள் விட்டு சென்றவை எல்லாம் இன்றைக்கு நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அடிப்படையானது பெயர். அந்த பெயரின் மூலமாகத்தான் அவன் இந்த உலகிற்கு அடையாளம் காட்டப்படுகிறான். நீ யார் என்று சொல்வதற்கு அடையாளம் எதுவென்றால் உன்னுடைய பெயர். கிழக்கிந்திய கம்பெனியர் வாழ்ந்த காலத்திலே தென் மாவட்டங்களிலே பெயர் வைப்பதற்கு கூட உரிமையற்ற ஒரு சமூகம் இருந்தது. அவன் பேர் பார்த்தீங்கன்னா மண்ணாங்கட்டின்னு இருக்கும். சின்ன பாப்பா பெரிய பாப்பா பெண்களுக்கு இருக்கும். பெயர் வைக்கிற உரிமை கூட இழந்த சமூகமாக இருந்தது. இன்றைக்கு எல்லா பெயர்களையும் வைக்கக்கூடிய அளவுக்கு நாம் மேம்பட்ட சமூகமாக உயர்ந்திருக்கிறோம். ஆனால் அந்த உயர்ந்த சமூகம் மீண்டும் கீழிறங்கி சென்று கொண்டிருக்கிறார். எங்கே என்றால் நம் குழந்தைகளுக்கு வைக்கின்ற பெயர்கள் மூலமாக. அடிப்படையில் அதிலிருந்து நாம் மாற்றத்தை தொடங்குறோம். வாயிலே நுழையாத பெயர் எல்லாம் சமஸ்கிருத பெயர்களை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நாம் கொஞ்சம் மாறுபாடு அடைய வேண்டும்.